சிங்கர் ஸ்வேதா மோகன் அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஜானகி அம்மாவோட டெத்துக்கு ஏன் வரல அப்படின்னும், மேலும் அன்னைக்கு தனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது குறித்தும் ரொம்பவே எலாபரேட்டாக அண்ட் எமோஷ்னலாக ஏகப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சமீபத்தில் திரைப்பட பின்னணி பாடகியான ஜானகி அம்மா அவர்கள் நம்ம விட்டு பிரிஞ்சு சென்று இருந்தாங்க. இது எல்லோருக்கும் மிக பெரும் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு. அவங்களோட உடலுக்கு ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள், இசை பிரபலங்கள், இசையமைப்பாளர்கள், பாடகர்கள், பாடகிகள்னு எல்லோருமே தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணியிருந்தாங்க. ஒரு சிலர் நேராகவுமே வந்திருந்தாங்க. ஜானகி அம்மாவோட டெத்துக்கு ஸ்வேதா மோகன் அவர்கள் வராதது எல்லோருக்கும் மிக பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரு பேத்திக்கும் பாட்டிக்கும் உள்ள தொடர்பு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு அன்போட அன்னுன்யமா இருந்தாங்க. அவ்வளோ ஒற்றுமையா இருந்தாங்க. அப்படி இருக்கையில ஏன் ஸ்வேதா மோகன் அவர்கள் அவங்களோட இறுதி ஊர்வலத்துக்கு வரல, கடைசி நாள் அன்னைக்கு ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அண்ட் சோசியல் மீடியாலையுமே இது குறித்து அவங்கள டேக் பண்ணி கேட்டிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் ரொம்ப வைரலாக போகவே ஸ்வேதா மோகன் அவர்கள் இது குறித்து ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் நான் அன்னைக்கு ஏன் டெத்துக்கு வரல, ஜானகி அம்மாவோட கடைசி நாள் அன்னைக்கு நான் ஏன் வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகளை கேட்டு வந்துட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அன்னைக்கு நான் தமிழ்நாட்டிலே இல்லை. சொல்லப்போனால் நான் ராஜா சாரோட கச்சேரிக்காக லண்டன் போயிருந்தேன். அங்கே தான் எனக்கு இந்த ஒரு செய்தி வந்திருந்துச்சு. இந்த செய்தி கேட்ட மாத்திரமே எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. என் மொத்த உலகமும் இருண்டு போயிருச்சு. அந்தளவுக்கு ஒரு கனத்த இதயத்தோடு நான் அங்கே இருந்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும் உடனடியாக அங்கேருந்து என்னால் வர முடியாது அப்படிங்கிறத. ஆனால் நாங்கள் அங்கே இருந்த எல்லோருமே ஒன்றா சேர்ந்து ஜானகி அம்மாவுக்கு இசை மூலயமா எங்களோட அஞ்சலியை செலுத்தியிருந்தோம். அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். அண்ட் ஜானகி அம்மாவோட பாடலை பாடும்போதே என் குரல் மொத்தமாக உடஞ்சிருச்சு. அழுக மட்டும்தான் எனக்கு நின்றுச்சு. ராஜா சார் தான் என்னை தேத்துனாரு. அந்தளவுக்கு அவங்கள நான் நேசிச்சிருக்கேன். நான் அவங்க மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தேன், அவங்க என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது எங்கள் 2 பேத்துக்கு நல்லாவே தெரியும். ஜானகி அம்மாவோட முகத்தை கடைசியாக பார்க்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க. அவங்கள ஆம்புலன்ஸில் ஏற்றும் போதே நான் அவங்கக்கிட்ட வீடியோ காலில் பேசினேன். அவங்க உயிரோடு இருக்கும் போதே நான் பேசினேன். அண்ட் அவங்க நல்லபடியாக வந்துடுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. பட் அந்த ஒரு நம்பிக்கை பொய்யா போயிருச்சு. ஜானகி அம்மா இன்றைக்கி என் கூட இல்லை, அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் அதற்காக நான் கடைசி நாள் வராததுனால கெட்டவளாகிட மாட்டேன். அண்ட் அப்படிலாம் நான் நேராக அழுதாதான் எனக்கு அந்த மரியாதை கிடைக்கும், நான் நல்லவன்கிற தோணி உங்களுக்கு வரும் அப்படின்னா அப்படி ஒரு விஷயம், அப்படி ஒரு பிம்பம் எனக்கு தேவையே இல்லை. அம்மா மேலே நான் எவ்வளோ மதிப்பு வச்சுருக்கேன், எவ்வளோ மரியாதை வச்சுருக்கேன்னு அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அவங்க என்ன மன்னிச்சிருப்பாங்க. சில பேர் ஹானஸ்டாகவே அன்னைக்கு நான் வரல அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் சமர்ப்பணம் இந்த ஒரு வீடியோ. அம்மாவை நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன், எப்படி இருந்தேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த வீடியோ அப்படின்னு. அண்ட் அங்கே ஸ்டேஜில் அவங்க அழுதுகிட்டே பாடக்கூடிய ஒரு வீடியோவை அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதெல்லாம் பார்த்து ரசிகர்கள் அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.